ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேருந்து 11 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றியும், அன்றைய நாட்களில் மன நிறைவாக நான் செஞ்ச பூஜை வேலைகளும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப்னுங்கிற பாயிண்டே கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மற்ற நாட்களில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமாகவே இருந்துச்சுட்டேன். ஒரு 3 மணி போல் எழுந்திரிச்சிட்டேன். எவ்வளோ நேரமாக நான் எழுந்திரிச்சாலும் இந்த விளக்கு வைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணி இப்படி தான் எப்போதுமே ஆகும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்றைக்கி கொஞ்சம் மேட்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே க்ளீன் பண்ணி போகிறது. க்ளீனிங் ஒர்க்கே ஒரு மணி நேரம் ஆயிரும். அதை நைட்டுமே நம்ம பண்ண முடியாது இல்லையா? மேட்டெல்லாம் நைட்லாம் துவைச்சி போட முடியாது, காலையிலாம் துவைக்க அப்படின்றதுனால 1 மணி நேரம் இந்த க்ளீனிங் ஒர்க்கே போயிடும். அது பிறகு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துப்பேன். அதன் பிறகு தான் பூஜை வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறது. இன்றைக்கி வாசல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக கூட்டி விட்டுட்டு கோலம் போடுற அளவுக்கு ஓரளவுக்கு மண்ணெல்லாம் கொட்டி பரப்பி வச்சுருக்கிறேன். எப்போ ரோடு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. நிறைய சிஸ்டருமே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, அக்கா மறுபடியும் எப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை தீபம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ரோடு எனக்கு என்ன சொல்கிறதுனா, எப்போதுமே நான் வாசலில் கோலம் போட்டு அழகாக தீபம் வச்சு அதில் பூக்கெல்லாம் வச்சுட்டு தான் பிரம்ம முகூர்த்த தீபம் பூஜை அறையில் நான் எப்போதுமே வைக்க ஆரம்பிப்பேன். அப்படிங்கிறபோது வாசல் சரியில்லாமல் இருக்கிறதுனால எனக்கு மைண்டு என்ன செட் ஆகலை. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரோடு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ போடுவாங்க அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். போட்டு முடித்ததோட பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையும் சொல்லியாச்சு. அதன் பிறகு துளசி மாடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அங்கேயுமே ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் கோலம் போட்டிருந்தேன். காலையில் ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட் விட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. வீடியோ கவர் பண்ணவே முடியல. அதனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருக்கேன். கோலம் போடுற வரைக்குமே பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகி தான் இருந்துச்சு. அப்புறம் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கிட்ட அழகாக பூக்கள்லாம் எல்லாமே வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நான் எப்போதுமே முன்னாடி நிறைய விளாகில் சொல்கிற மாதிரி அந்த விளக்கு வைக்க போகிறேன் இல்லையா, அடியில் செம்பருத்தி பூ இலை இல்லைனா வேப்பிலை அடிக்கடி நான் கீழே வைப்பேன். அப்படி வைக்கும்பொழுது அது தீபம் வைக்கிறதுக்குமே நமக்கு வீட்டுக்குள்ளே பாசிட்டிவான எனர்ஜி நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதன் கூட என்ன நம்ம எவ்வளோ தான் இப்போ நான் ஒரு விளக்கு வைக்கிறேன்னா அது கீழே எம்டி விளக்கு வச்சு தான் தீபம் வைக்கிறேன். அப்படி இருந்தாலும் என்ன லைட்டாக கசிய தான் செய்யும். இந்த மாதிரி நமக்கு கீழே இலைகள் வச்சு நம்ம தீபம் வைக்கும்பொழுது வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுக்கும். அதன் கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் கசிஞ்சாலும் அந்த கல்லுலலாம் அதிகமாக ஒட்டாது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் நம்ம வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கிறேன். வெயில் காலத்துக்கு அவ்வளோ ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு இடமா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வேப்ப மரம் இருக்கும். அது எங்கள் மாமியார் சொன்னாங்க, வீட்டு வாசல் பெரிய மரம்லாம் வச்சேன்னா அது வேறு விட பார்த்திங்கன்னா வீட்டில் விரிசல் விடுன்னு சொன்னாங்க. நான் பின்னாடி நடக்கிறது அதிகமாக யோசிக்கலை. ஒரு நம்பிக்கை தான், கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை போட்டு அந்த இடத்துல ஒரு 4-5 தடவை பார்த்திங்கன்னா அந்த வேப்ப மரம் வளர்ந்துச்சு. வெட்டி விட்டுவாங்க, வளர்ந்துச்சு, வெட்டி விடுவாங்க, வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் சரி வளரட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வளர விட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மரமாக இருக்குது. அவ்வளோ ஒரு நிழல் கொடுக்கும். திடீர்னு நம்ம இப்போ விறகடுப்புலாம் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல தான் போய் உட்காந்து பாத்திரமெல்லாம் விறக்குவேன். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மைண்டு செட்டோட தான் இந்த மரம் வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து இலை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே துளசி மாடத்துக்கிட்டையும் வச்சு தீபம் வச்சு விட்டுட்டேன். அன்றைய நாளில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் எப்போதுமே வாசல் அந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நம்ம வீட்டில் விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வாசலில் தீபம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாவை விளக்கு இருக்கும் இல்லையா, எப்போதுமே பூக்கள் தான் வச்சுருப்பேன். அந்த விளக்கு கீழே எடுத்து வச்சுட்டு அதுலேயுமே 2 விளக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீபம் போட்டு விட்டுட்டேன். ரொம்ப அந்த காலை நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் மாடியில் போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள் மல்லிகை பூ மொட்டு அவ்வளோ ஒரு பெருசு இந்த அடுக்கு வாங்கி வச்சுருந்தேன். அது 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் விளாகில் கூட. உரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்மி கம்போஸ்ட் உரம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது கொடுத்த பிறகு ஒரு வாரத்துக்கு இடத்துல இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களுமே பார்த்திங்கன்னா நிறைய வைக்குது. அதுலேருந்து எடுத்துகிட்டு என்ன தலைக்கு வைக்கிறதுக்கு பூக்கள் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனகாமரமும் அது இருந்துச்சு. அது கட்டி அப்படியே தலைக்கு வச்சுட்டு மற்ற பூஜை வேலைகள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அஞ்சு நாளில் மனசில் ஏதோ நம்ம அம்பகூத்தர் கோயிலுக்கு போயிடும்போது இந்த சிவன் சிலை வாங்கிட்டு வந்துருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, சரி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசில் ஒரு ஆசை இருந்தது. அதனால்
3 வகையான திரவியங்கள் தான். பால் வச்சுருந்தேன். அதன் பிறகு வந்து மஞ்சள் குங்குமம் 3 வகையான திரவியங்கள் வச்சு அன்றைய நாள் சிவபெருமானை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனை வந்து காட்டி விட்டுருந்தேன். இந்த மாதிரி நம்ம சிலைகளுக்கு வந்து அடிக்கடி வீட்டில் வந்து ஒரு வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய பூஜைகளை வந்து நம்ம வந்து வேண்டி கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது அனைத்துமே வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தோஷம் வந்து கொடுக்கும். இந்த அபிஷேகம் நம்ம கையால் அபிஷேகம் பண்ணி கடவுளை வணங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம மனசில் சில குழப்பங்கள் இருக்கும் இல்லையா, அதிகப்படியான குழப்பங்கள், இல்லைனா வந்து ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். தேவையில்லாத பயங்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணும்போது வந்து நீங்கிரும். இதை நான் என் லைஃப்பில் வந்து நிறையா வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து கடவுளை நினச்சி அந்த அபிஷேகம் பண்ண நம்ம மனசில் இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்களுமே குறைஞ்சிரும். அதனால தான் அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து ஒரு சிலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மனசுக்கு வந்து நெகட்டிவான எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கறதுனால தான் அந்த வீட்டில் சிலை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நம்புவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளியராக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீலை நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இந்த அபிஷேகம்லாம் நம்ம அடிக்கடி பண்ணும்பொழுது யாரெல்லாம் வந்து அதை வந்து உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது நம்மள்ட்ட இருக்கிற எந்த ஒரு கவலைகளுமே பெருசாக தெரியாது. நம்மளோட எண்ணம் முழுக்குமே அந்த சிவன் மேலே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். அதனால் நிறைய விதமான மனமாற்றத்தை நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மள்ட்ட வீட்டில் இருக்கிற பெரிய அளவிலான அபிஷேகம்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற சின்ன எளிமையான பொருட்களை வச்சு நம்ம வந்து மனநிறைவாக அன்றாடம் நம்மளுடைய பூஜை வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம். நிறைய விதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து வரும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம்லாம் காட்டி விட்டுட்டு பூஜை அறைக்கு காட்டிட்டு மட்டும் நான் விட்டுற மாட்டேன். அப்படியே வீடு முழுக்க எப்போதுமே சாம்பிராணி தூபம் காட்டி விட்டுட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து வச்சுருப்பேன் இல்லையா, அவங்களுக்குமே காட்டி விட்டு அப்படியே துளசி மாடத்துக்குமே காட்டி விட்டுட்டேன். விநாயகர் சிலை வாசலில் வந்து வச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற கண் திஷ்டிகள், அப்புறம் நெகட்டிவான எனர்ஜியை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை வீட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு சின்ன விநாயகர் ஸ்டிக்கர் இல்லைனா விநாயகர் சிலை வச்சு வாசல் வந்து வைக்கிற இடம் இருந்துச்சுன்னா வந்து வச்சு ஒரு விளக்கு வந்து போட்டு பாருங்கள். நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து தெரியும். முக்கியமாக வீட்டில் இருக்கிற கண் திஷ்டிகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாசலில் வந்து விநாயகரை வச்சு வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுமே வந்து முழிச்சிருந்தாங்க. தம்பி அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துச்சான். சில நேரம் தம்பி முழிச்சிருப்பான், பாப்பா வந்து தூங்கும். யார் வந்து முழிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது அவங்களுமே கூப்பிட்டு அப்படியே தீபாராதனைலாம் எடுத்து விட்டுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டோம். ரொம்ப மனநிறைவாக அன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் தீபம் வச்சுட்டு காலை நேர பூஜைகள்லாம் முடிச்சுட்டேன். அப்புறம் என்னுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா May 1 வந்து லீவு உழைப்பாளர் தினம்னு சொல்லிட்டு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு அப்படிங்கிறதுனால சொல்லாமலே வந்து டக்குன்னு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. தீபம் வச்சுக்கிட்டு இருக்கேன், சடனாக வந்து வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து செய்யணும் இல்லையா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இல்லைனா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்வோம். ஒரு 1/4 மணி நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு உட்காந்து எடிட்லாம் பண்ணுற வேலைகள்லாம் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு தான் சமையல் வேலைக்கு வருவேன். இப்போ காலையிலே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடகடன்னு பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். அதன் கூட தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வந்து கார சட்னி தான் இருந்துச்சு. கார சட்னி மேக்ஸிமம் நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான். அதிகபட்சமாக நான் எதுவுமே போட மாட்டேன். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். காரம் ரொம்ப கம்மியாக தான் வந்து வைக்கிறது. ஏன்னா குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு சமையலை எப்போதுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சமைப்பேன். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, குழந்தைங்களுமே காரம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால காரம் எங்கள் வீட்டில் எப்போதுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து வைக்கிறது. ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு வந்து வைக்கிறது. ஏன்னா தம்பி இப்போ ஒரு 3 வயசு ஆகுதுன்னா அவனுமே நல்லா விரும்பி சாப்பிடுவான். அந்த அளவுக்கு தான் அந்த காரம் வந்து கம்மியாக வைப்பேன். அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா இட்லி நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி தான், ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி போட்டு அரைச்சது. ரொம்ப வந்து சாஃப்டாக அன்றைக்கி வந்து வந்துருந்துச்சு. காலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிஃபனுமே எல்லாருக்குமே வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து அவ்வளோதான். சித்ரா பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை அன்று நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு கிளிப்பிங்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க உங்களுடைய ஃபேமிலி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ அத்தை, மாமா, என்னுடைய கணவர், நான் 2 குழந்தைங்க, இதுதான் என்னுடைய ஃபேமிலி. வீட்டில் தீபம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா மனநிறைவு எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.